உங்களை பற்றிய தகவல்கள் யாவும் உங்களுக்குள்ளேயே சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றதென்றால் நம்ப முடிகிறதா? உங்களை உங்களாக வைத்திருக்கும் சாத்தியமுள்ள தரவுகள் யாவற்றையும் உங்கள் உடலில் உள்ள DNA தன்னகம் வைத்துள்ளது. இவ்வாறான சங்கீர்ணமான தகவல்களை ஒரு நுண்ணிய DNA வைத்திருப்பது மிகவும் ஆச்சரியமான விடயம்தான். உங்கள் உடலின் பூராக பறந்துள்ள கலங்கள் யாவும் இந்த DNA கொண்டிருக்கிறது. ஆக உங்கள் மொத்த உடலின் தரவு சேமிப்பு ஒரு இடமாக DNA கருதி கொள்ளலாம். சாதாரணமாக ஒரு பெட்டாபைட் அளவுள்ள தரவுகளை பொதுமைப்பாடான 1000 வன்தட்டுகளில், அதாவது ஹார்ட் டிஸ்கில் சேமித்து வைக்கலாம். ஆனால் அதே அளவான பெட்டாபைட் அளவுள்ள தரவுகளை வெறும் 1.5 மில்லிகிராம் DNAயில் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். உலகின் மிக பிரதானமான இணையதளங்களாக காணப்படுகின்ற கூகுள் மற்றும் ஃபேஸ்புக் பல தரவுகளை சேமித்து வைத்திருக்கிறது. இவற்றில் சேமித்து வைத்திருக்கப்பட்ட தகவல்கள் யாவற்றையும் 1 கிராம் DNAயில் அடக்கிவிடலாம். அவ்வாறு அடக்கினாலும் கூட அங்கு இன்னும் தரவுகளை சேமித்து வைப்பதற்கான இடம் எஞ்சி காணப்படும். இன்னும் சொல்ல போனால் 455 எக்ஸாபைட் அளவுள்ள தரவுகளை 1 கிராம் DNA தனக்குள் அடக்கிக் கொள்ளும். ஒரு எக்ஸாபைட் என்பது பில்லியன் ஜிகாபைட்ஸுக்கு சமனாகும். ஆக DNA பொருத்தமான அளவில் பாதுகாத்து வைத்திருந்தால் அவற்றுக்குள் தகவல்களை சேமித்து அதனை எந்த வழுக்களும் இல்லாமல் மீண்டும் பெற்றுக்கொண்டு அதே தகவல்களை பராமரித்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்படியானால் எமக்கு தேவையான தரவுகளை DNAயில் சேமித்து வைத்து மீள பெற்றுக்கொள்ளலாம் தானே? யூரோப்பியன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த டாக்டர் நிக் கால்மன் மற்றும் டாக்டர் ஈவான் பெர்னி ஆகியோர் இணைந்து ஷேக்ஸ்பியரின் அனைத்து கவிதைகள், மார்ட்டின் லூத்தர் கிங்கின் ஐ ஹாவ் அ ட்ரீம் பேச்சு, ஆய்வுகூட படம், ஆய்வுகூட பத்திரம் ஆகியவற்றை பரிசோதனை குழாயினுள் உள்ள ஒரு நுண்ணிய DNA இழையினுள் சேமித்தனர். பின்னர் அதனை கணினியில் இணைத்து சேமித்து வைத்த விடயங்களை அப்படியே மீள பெற்றும் கொண்டனர். இது எப்படி சாத்தியமானது? கணினியில் பொதுவாக காணப்படுகின்ற தரவுகள் யாவுமே 1 மற்றும் 0 ஆகிய இலக்கங்களின் கோர்வையாக இருக்கிறது. அதனை பைனரி டிஜிட்ஸ் என்போம். ஆக இந்த 1 மற்றும் 0 இலக்கங்களின் கோர்வைகளை ஒருங்கிணைத்தே ஒரு கோப்பு உருவாக்கப்படுகிறது. அப்படியானால் எம்மிடம் இருக்கின்ற அந்த DNAயில் இந்த 1 மற்றும் 0 ஆகிய இலக்கங்களை உருவாக்கிவிட்டால் அங்கு சேமிக்கப்பட்டுள்ள விடயங்களை அறிந்து கொள்ளலாம். DNA என்பது அதன் அடிப்படையில் 1 மற்றும் 0 ஆகிய இலக்கங்களை கொண்டிருக்காவிட்டாலும் அதன் மூலக்கூறுகளை கோர்வையாகவும் சோடியாகவும் வைத்திருக்கின்றது. இங்கு குவானின், சைட்டோசின், அடினின், தைமின் ஆகிய வேதியியல் கூறுகள் காணப்படுகின்ற நிலையை ஆராய்ச்சியின் வாயிலாக 1 மற்றும் 0 மாற்றிவிட்டனர். இங்கு DNAயில் G, C, A, T என 4 கூறுகள் காணப்படுகின்றன. அதில் 2 நிலைகளை 2 இலக்கங்களுக்கு மாற்றி மற்றையதை இயக்கமில்லா நிலையாக மாற்றிவிட்டிருக்கின்றனர். அதாவது கணினியின் மண்தட்டில் உள்ள தொழிற்பாடற்ற பேட் செக்டர்களைப் போல அது தொழிற்படும். DNA ஹார்ட் டிரைவாக பரிவர்த்தனை செய்கின்ற செயற்பாடில் இருக்கிற மிகப்பெரிய தடை என்னவென்றால் இதனை பதப்படுத்தி வளமாக்கி ஹார்ட் டிரைவான சேமிப்பகத்தை உருவாக்குவதற்கான நிலைகளில் அதிக செலவு இருக்கிறது. இதனை ஒரு குறிப்பிட்ட விடயத்தை அடைவதற்காக பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க டாலர்கள் செலவாகிறது. 2020களில் இதற்கான செலவு வீழ்ச்சியடையலாம் எனவும் சொல்லப்படுகிறது. ஆக வருங்காலங்களில் கணினியின் உதவியை கொண்டு எமது உடலிலுள்ள DNAக்குள் எமக்கு தேவையான தகவல்களை வழங்கி அதனை தேவை ஏற்படும் போது மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகிவிடும் என்கின்ற பலமான எதிர்பார்ப்பை எதிர்வு கூறலாம் என்று எண்ண தோன்றுகிறது. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளும் மதிநுட்பம் மேலோங்க புதுநுட்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் தாரிக் அசீஸ், இது புதுநுட்பம். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம். இந்த காணொளியை நீங்கள் காண்பது கூட இணையத்தின் ஒரு வரவிளைவு தான். இணையம் என்பதற்கு காணப்படுகிறது. மணிக்கு சுமார் 48 மீட்டர் என்ற வேகத்திலே இது பயணிக்கும்.